சார் நீங்க சொல்றீங்க. ஆனா, இப்ப நம்ம வெளியில பார்க்கும்போது, ஓபிஎஸ் அவர்கள் சொன்னது, அதிமுக ஒன்றிணைய வேண்டும். அதுக்கு நிபந்தனையின்றி நாங்க அ இணைவதற்கு தயார் அப்படிங்கிறது தான் அவர் கடைசியா சொன்ன வார்த்தைகள். அதே மாதிரி டிடிவியும் அததான் சொல்றாங்க. சசிகலாவும் அததான் சொல்றாங்க. அப்ப நீங்க எல்லாரும் சேர தயாரா இருக்கும்போது, இபிஎஸ்க்கு என்ன தயக்கம்? கரெக்டா கேட்டீங்க. இது வந்து மில்லியன் டாலர் கொஸ்டின் இல்ல. இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுக்கு ஈஸியா பதில். சேர்றதுல தயக்கம்லாம் இல்ல. அவங்க வாயை தொறந்து இவர் தான் பொதுச் செயலாளர், இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இவருக்கு பின்னாடி நாங்க அடிப்படை தொண்டனா கூட நாங்க பயணம் பண்ண தயாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சரி தொண்டனா பயணம் பண்ண வேணாம். ஒரு ஆளுமையா நாங்க வந்து பிரச்சாரம் பண்ணுவோம். இவரை முன்னிறுத்துவோம். அதிமுகவை நாங்க பலுப்படுத்துவோம். அதிமுக வந்து வெற்றி முகத்துக்கு நாங்க என்னென்ன பண்ணமோ வியூகங்கள் அமைப்போம். மக்களோட எண்ணம் அதானே, தொண்டரோட எண்ணம் அதானே. ஏன் அம்மையார் ஜானகி போல விட்டு கொடுத்துட்டும் போலாம்ல, அதுவும் ஒரு வகையான அரசியல் தானே. ஏன் விட்டு கொடுக்க மாட்டேன்றீங்க? அப்ப அவர் அதை தானே கேட்பாரு. நான் வெற்றி பெற்று நான் கஷ்டப்பட்டு நான் வாங்கின பதவி, இது நான் வந்து நல்லபடி எடுத்தனோ இல்ல கஷ்டப்பட்டு எடுத்தனோ இல்ல சூழ்ச்சி மூலமா எனக்கு கிடைச்சோ அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு தேதியில நான் தான் பொதுச் செயலாளர். அப்போ ஒரு பொதுச் செயலாளர் எதிர்த்து இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தா அந்த கட்சியை வந்து எப்படி இவங்களை சேர்த்துக்கும்? இதே வந்து கட்சி பைலா பிரகாரம் அவர் அவர் பயப்படுறாருல. அவர் கட்சி பதவி போயிடும்னு அவர் பயப்படுறாருல. நீங்க சொல்ற மாரி ஏன் ஜானகி அம்மையார் மாரி ஏன் இபிஎஸ் கட்சிக்காக விட்டு கொடுக்க கூடாது? சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து வாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். கரெக்டான இடத்துக்கு வந்து ஏன் அவர் யோசிக்க கூடாது? கரெக்டான இடத்துக்கு வந்தீங்க. கரெக்டான எடுத்துக்காட்டு. ஜானகி அம்மா வாங்கின ஓட்டு சதவீதம் ஜெயலலிதா அவர்களை விட கம்மி. அதனால தன்னை விட அதிகமா பலசாலியா இருக்கிற ஜெயலலிதா அம்மையார் கிட்ட ஜானகி அம்மா கொடுத்துட்டு போனாங்க. இதே ஜானகி அம்மா அதிகமான ஓட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஜெயலலிதா அம்மையாருக்கு வேற அழுத்தம் இருந்திருக்கும். அவங்க போய் ஜானகி அம்மா கிட்ட சேர்ந்துருக்கணும். இந்த மாதிரி எதிர்த்து போராடி இருக்கணும். காலத்துல அரசியல் தீர்மானிக்கும் யார் மேல யார் கீழேன்னு. மக்கள் செல்வாக்கு அதை அங்கீகரிக்கும். இதுதான் ரெண்டு விஷயம். அப்ப மக்கள் சக்திக்கு முன்னாடி இன்னும் எடப்பாடி பழனிசாமி இன்னும் ப்ரூவ் பண்ணல. ஏன்னா தேர்தல் வெற்றி தான் அதுக்கு. பட் அரசியல் கட்சின்னு வரும்போது அந்த கட்சியை இன்னைக்கு கைப்பற்றிட்டாரு. கைப்பற்றின ஒருத்தர் கிட்ட போயிட்டு நீ பொதுச் செயலர் கிடையாது, நாங்கெல்லாம் கூடி முதி போனோம், உன் தலைமையில இருந்தா வேஸ்ட்னா யாருங்க திருப்பி கொடுப்பா இந்த காலத்துல? யதார்த்தமா பேசுங்க.